கோபி, எந்திரிச்சிட்டியாப்பா? இப்பதான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன். என்னவோ தெரியலம்மா, அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம்மா. என்னது, அடிச்சு போட்டாங்களா? யாரு? ஐயோ, யாரும் அடிக்கல. நான் சாப்பிட்ட எல்லாம் மாத்திரை, அவ்வளவு மாத்திரை இருக்கு, அதான் அவ்வளவு மந்தமா இருக்கு. சரி சரி, வா சாப்பிடலாமா? சாப்பிடலாமா, பயங்கரமா பசிக்குது. சரி வா. வாப்பா உட்காரு. ஓ, இது அவ சமைச்சதா? ம், இது பாக்கிய சமைச்சதாக்கும். என்னடா ரெண்டே 2 ஹாட் பாக்ஸ் தான் வச்சிருக்கா? சோறும் குழம்பு மட்டும் பண்ணிருப்பாளோ? இதுல உனக்கு மட்டும்தான் சமைச்சிருக்கேன்னு எச்சரிக்கை வேற. உருளைக்கிழங்கு. இதுல என்ன, லெமன் சாதம். என்னடா இது, என்ன இது? சூப்பர் மா. ஐட்டம் கம்மியா இருந்தா கூட அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும்மா. உடம்பு சரியில்லாதவனுக்கு கொடுக்கற சாப்பாடா இது? ஏதோ போனா போதுன்னு சமைச்சு வச்சுட்டு போயிருக்கா. மா, எனக்கு லெமன் ரைஸ் ஃபேவரைட்மா, நிறைய சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த காலத்துலடா நீ லெமன் ரைஸ் சாப்பிட்டுருக்க? ஓ, அவளை கல்யாணம் பண்ணதுல இருந்து நீ சாப்பிட ஆரம்பிச்சிருப்ப. ஆரோக்கியமானதை சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் எப்படா இதெல்லாம் செய்யறதுக்கு அவளுக்கு மனசு வந்தது? இட்ஸ் ஓகேமா. ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இதையாவது செஞ்சு வச்சுட்டு போயிருக்காளே, சோ அதை சாப்பிட்டே ஆகணும் இல்லையாம்மா? பாக்கியா கூட தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போறா. அவ என்னென்ன செஞ்சு வச்சிருக்கான்னு பாருடா. பாரு எப்படி சத்தானதா செஞ்சிருக்கான்னு. இதோ சாம்பாரு. இப்ப சொல்லுடா, அது சாப்பாடா இது சாப்பாடா? ஆமா, சாப்பாடு முக்கியம் இல்லம்மா, மனசு. மனசுதான் முக்கியம். எதா இருந்தாலும் சாப்பிடணும். நீ பாக்கியா சமைச்சதான் சாப்பிட போற. ஐயோ அம்மா, பாக்கியாவுக்கு தெரிஞ்சா கோச்சுப்பாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சொல்றத கேளுடா. நான் லெமன் ரைஸே சாப்பிடுறேன், வேண்டாம். ஏன், அவ ஏதாவது சண்டை போடுவாளா? ஏன் நான் சமைச்சது சாப்பிடலன்னு கேட்பாளா? நான் பேசிக்கிறேன்டா அவகிட்ட, நீ இரு. வேண்டாம்மா, பாக்கியாவுக்கு தெரிஞ்சா கோச்சுப்பாமா. தெரிஞ்சா என்ன, அவ திட்டவா போறா, நீ இரு. பேசாம சாப்பிடுப்பா, நான் பாத்துக்கிறேன். வேணாம், எதுக்கு தேவையில்லாத வம்பு? மா, நல்லதான் இருக்கு, ஆனா எதுக்கு?